இந்த கோவிட் பற்றிய ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் மருத்துவர்களின் மூலம் அப்படின்றதுனால இன்னைக்கு எதற்காக இதை பண்றோம் அப்படின்னா IEEEன்னு ஒரு சொசைட்டி ஒன்று இருக்கு. அந்த சொசைட்டில இன்ஜினியரிங் இன் மெடிசன் அண்ட் பயாலஜி அப்படின்ற ஒரு குழு அவங்களோட டேவை March 5th வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க வந்து இன்னைக்கு இதை வந்து இந்த ப்ரோக்ராம் EMBனா இன்ஜினியரிங் இன் மெடிசன் அண்ட் பயாலஜி. ஸோ இன்ஜினியரிங் எப்படி வந்து மருத்துவத்திலையும் பயாலஜிலையும் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது அப்ளிகேஷன் தான் இந்த சொசைட்டியோடது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஸ்கேன் மெஷின்ஸ் எல்லாமே. அதெல்லாம் மருத்துவர்கள் செய்யறது இல்ல, பொறியாளர்கள் செய்யறது, இன்ஜினியர்ஸ் செய்யறது. ஸோ நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம இன்னைக்கு மருத்துவத்துறை கிடையாது, தட் இஸ் இன்ஜினியர்ஸ் இல்லாம. ஸோ இந்த சொசைட்டியோட ஸ்பெஷல் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்க கூட எங்களோட முதல்வர் திரு R. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காரு, மற்றும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மருத்துவர்கள் வந்து நேர்ல வர முடியாத காரணத்தினால ஆன்லைன்ல பண்றாங்க. அதை உங்களுக்கு இங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம். நாங்க டாக்டர் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் சதீஷ்குமார் IMA பிரசிடென்ட், இன்னொருத்தங்க வந்துட்டு டாக்டர் SP ஜனனி. அவங்க 2 பேரும் இன்னைக்கு உங்ககிட்ட ஆன்லைன்ல பேசுவாங்க. நீங்க ஏதாவது கேட்கணும்னாலும் அவங்க கிட்ட கேட்கலாம், சரியா? அவங்க பேசுற போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதுனாலும் கேட்கலாம், சரியா? எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கல்லூரி தலைமை ஆசிரியை கமலம் மேடம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்து கொடுத்த இந்த கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் சொல்லிக்கிறோம். நாங்க இப்பொழுது எங்களோட முதல்வர் திரு R. கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். Good morning all. Hello. ஸோ மேடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது KSR தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். துறை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். IEEE அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ அது வந்து என்னென்னா ஒரு அசோசியேஷன், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர், ஃபேக்கல்ட்டி சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் புக்ஸ் வாங்குறீங்க இல்லையா, மந்த்லி புக்ஸ், அந்த மாதிரி என்ஜினியரிங்க்கு ஒரு 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 அதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம ஆராய்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளிலும் இந்த IEEE மேகசினில் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா EMB அப்படின்னா என்னென்னா மேடம் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் இன் மெடிக்கல் அண்ட் பயாலஜி சயின்ஸ். ஸோ அதுதான். ஸோ இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு வந்துட்டு மெடிக்கல்லையும் பயாலஜிலையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை முன்னிட்டு நாங்கள் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து 2 டாக்டர்ஸ் மூலிமா நாங்கள் அதை சொல்லலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டிடியூஷன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நீங்களாம் இளைய தலைமுறை எதிர்கால இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க எல்லாருமே? 9th 10th எல்லாமே படிக்கிறீங்க. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றியான ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஓகே? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஷார்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று என்னென்னா எல்லாருமே பயப்படுவாங்க கோவிட் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா ப்ரிகாஷனோடவும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விஷயம் அதாவது மெடிக்கல் அண்ட் பயாலஜி, இப்போ அது இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெடிக்கலை பற்றியும் பயாலஜி பற்றியும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, டிவியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து அறிவுரைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம். ஒரே விஷயம், நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்துட்டு இம்யூனிட்டி.
இம்யூனிட்டி நம்ம டேப்லெட் சாப்பிட்டு தான் இம்யூனிட்டி ஏற்றணும்னு கிடையாது. காலையில் நல்ல வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிலில் நடந்துட்டு நல்ல சத்தான காய்கறிகள், அதாவது ஆன்டிபயோட்டிக்பாங்க, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே வந்து நல்லா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கீரை வகைகள், பழங்கள் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து மெடிசன்ஸ் போய் நம்ம வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தேவையான மாதிரி நமக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நாங்கள் இன்னைக்கு பண்றோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு நம்ம மட்டும் பலன் அடைஞ்ச பத்தாது, நம்மளால நம்ம குடும்பத்துக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்க ஸ்கூல்ல நடந்தது, ஸோ இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ இதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ தேங்க்ஸ் டு அவர் டீன், நம்ம மேடம் பேசினாங்க இல்லையா, ஜெயந்தி மேடம். இவங்க வந்து எங்க கல்லூரியில இசி அண்ட் ட்ரிபிள் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதனுடைய டீனா இருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் குமார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இசிஇ. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜசேகரன், இவர் தான் இந்த ஐட்ரிபிள்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இதுக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜ். ஓகே, தென் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாலண்டியரிங். ஏன்னா வாலண்டியருங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்னோட சொந்த விருப்பத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு பொது சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்துட்டு யூ டேக் யுவர் ஆப்ஷன். நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், இல்லை மெடிசன் போகலாம். எது போனாலும் நம்ம அந்த ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தனித்திறமையில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் பி சேஃப் அண்ட் ஸ்டே சேஃப். நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் நம்மளையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு சுகாதார முறையில் இருந்து நம்ம வந்து சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். அன்னைக்கு லாஸ்ட் வீக் வந்து உங்கள் கோகிலா வந்து கேட்கும்போது, பட் எனக்கு உண்மையாக இன்னும் ஃபுல் விவரமும் எனக்கு தெரியல. பட் அவங்க எனக்கு வந்து இது ஸ்கூலில் வந்து இந்த பேசணும், ஏதோ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை, அவ்வளோதான். வேற ஒன்றும் நான் அதை பற்றி எதுவும் டீப்பாக கேட்டுக்கல. பட் அவங்க மேலே இந்த கான்ஃபிடென்ட், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இதோடைய ஃபுல் இதையுமே நேற்று தான் நான் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டேங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், எங்களுக்கு ஆக்சுவலாக எங்கள் டீச்சர் ஒருத்தருக்கு இது அஃபெக்ட் ஆகிடுச்சு, கோவிட் ஒன்று. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த்து வந்து வந்துட்டு அதாவது மேக்ஸிமம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுங்க. பட் அந்த கோவிட் அஃபெக்ட் ஆனதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரீச் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் இந்த ப்ரோக்ராம் வித்தின் இந்த ப்ரோக்ராமோட டீச்சர்ஸ் அந்த டாக்டர்ஸோட காண்டாக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்ஸோ அதை வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளியர் ஆவாங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அதனாலே அவங்க பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். ஸோ நான் பர்மிஷன் எடுத்து தான் டிஓட்டே கேட்டேன், ஏதோ கான்ஃபிடென்ட்டோடு நான் அவங்க நல்லா செய்வாங்க சார், அதனால் நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இது வரைக்கும் உங்களை யாரையும் பார்த்ததில் எனக்கு அறிமுகம் இல்லை. பட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கேட்டுக்குவாங்க. ஸோ என்ன டவுட்ஸோ அதையும் கிளியர் பண்ணிக்கிங்க. நீங்கள் பண்ணுறது மூலமாக, நம்ம செய்கிறது மூலமாக அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல பேரை வாங்கி தரணும். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா வந்துட்டு இது திரும்ப நமக்கு இருக்கிற வந்து மற்றவங்களுக்கு பரவாயில்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருந்தாலும் இது வந்து குப்பமாக நீங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்காக கரெக்டான டஸ்ட்பின்ல போட்டுட்டு நீங்க டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா?
A gracious morning to one and all present here for a webinar on awareness, attitude and actions related to COVID-19 organized by IEEE EMBS student chapter in association with KS Rangasamy College of Technology student branch. Let's start this marvelous occasion in a divine manner with a prayer song. महागणपतिं मनसा स्मरामि महागणपतिम् महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवागनमोदः प्रियं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिम्. Thank you. Welcoming is an universal quality which gives a smile on face, love in heart, and thoughts in mind. Now, I heartily invite such a dynamic personality, Dr. C. Rajashekaran, IEEE Student Branch Counselor, Professor, KS Rangasamy College of Technology, to welcome the marvelous gathering. Thank you, Rajalakshmi here. Am I audible? Yes, sir, audible, sir. Thank you. Respected Chairman, Line Dr. K.S. Rangasamy MJF, Vice Chairman, Thiru R. Srinivasan, respected CEO, KSR Institution, Dr. K. Tyagaraja, in their absence here. Respected and distinguished Chief Guest of the day, Dr. P. Satish Kumar, President, Indian Medical Association. Special guest, Dr. S. P. Janani, Assistant Surgeon, Mohanur. Respected Principal, Dr. R. Gopalakrishnan, beloved Dean, Dr. K.B. Jayanti, Chair IEEE EMBS Madras Section. Our Head of the Department, Dr. P. Kumar, participants, ladies and gentlemen. A very good morning to one and all present here. It gives me immense pleasure to welcome you all for this webinar on awareness, attitude, and actions related to COVID-19. I take this opportunity to welcome our Chief Guest, Dr. P. Satish Kumar and Dr. S. P. Janani, who readily accepted our invitation to share their ideas and awareness related to COVID-19 with the student community. Welcome you, sirs and madam. We believe that this lecture of yours will have a definite impact on the student community. I take this opportunity to welcome our Honorable Principal, Dr. R. Gopalakrishnan, for his continuous support and encouragement in every steps taken by us. His suggestions help us move away forward towards our goals. Welcome you, sir. I would like to welcome our Dean, Dr. K.B. Jayanti, who is a backbone for all of us and a great supporter in organizing the webinar. Welcome you, madam. I would like to welcome our beloved Head of the Department, Dr. P. Kumar, who provides moral supports and guidance in our activities. Welcome you, sir. My special welcome to Headmaster R. Kamalaveni and faculty members and students from Government High Schools, Karmakondambalayam, Tiruchengodu. Welcome you all. I extend a warm welcome to Faculty Coordinator, Mrs. S.S. Tamilchelvi, Mrs. K. Kokila Devi,
B. Manjireka, student office bearers Sonia, Santosh Balaji, Anupriya, and the MOC teams who are making the event happens today. I extend a very warm welcome for all the participants, coordinators, faculty members, and students for this webinar. Once again, I extended my hearty welcome to all of you for this webinar. Thank you. Thank you so much, sir, for your valuable words. Honor is simply the morality of superior men. Now, I cordially invite our encouraging head of the department, Dr. P. Kumar, Electronics and Communication Engineering, KS Rangasamy College of Technology, to address the gathering. Good morning, all. Am I audible to all? Yes, sir. Yes, thank you. This is Dr. Kumar, Head of the Department of Electronics and Communication Engineering. So I welcome all the participants and chief guest of today's function, our principal, Dean Madam, and the coordinators for this awareness program, and our chief guest, Dr. P. Satish Kumar, President, Indian Medical Association, and Dr. S.P. Janani, Assistant Surgeon, Almapet, PHC, Mahanur Block. I welcome all for this awareness program on COVID-19. So, as introduced by our coordinator, Dr. C. Rajashekharan, we are very thankful to Dr. P. Satish Kumar and Dr. S.P. Janani for readily accepting the invitation and providing informative speech on awareness on COVID-19. So actually, to be frank, actually this COVID-19, as our principal said, we have to be very careful to protect this COVID-19 and protect us from this COVID-19. As principal, we have to take care of our health. We have to take all immune foods to stay away from this COVID-19. And on behalf of KS Rangasamy College of Technology and on behalf of Department of ECE and my own behalf, we welcome our chief guest of today's function, P. Satish Kumar and SP Janani, for this program. And I thank organizers for arranging such an event, specifically EMPS Society Coordinator for arranging such a wonderful event for the benefit of students community. So we have to follow the SOPs, that is standard operating procedures, to stay away from this pandemic situation. And we have to follow, as student community, we are the pillars of India nation. So we have to follow the procedures given by the government, and we have to obey the rules and regulations, so that the program is arranged. So I thank the organizers once again for providing me the opportunity. Thank you all. Thank you, sir, for your valuable words. Leaders create real miracles when they use their extraordinary power, courage, and intelligence. Now, I graciously invite such a leader, Dr. R. Gopalakrishnan, Principal, KS Rangasamy College of Technology, to felicitate the gathering. So thank you, MOC. Hope I'm audible and my video is enabled. Yes, sir. Yeah, thank you. Respected Yes, Chairman, Dr. K. Rangasamy, respected Vice Chairman, Mr. R. Srinivasan, respected our CEO, Dr. K. Tyagaraja, today's guest, Dr. P. Satish Kumar, is the chief guest of the event, and we have another special guest, Dr. S.P. Janani, from both of them from medical field, and we have Dean of our School of Electrical Sciences, and Dr. P. Kumar, head of the Department of ECE. And the reason for this particular event, Dr. C. Rajashekharan, he's IEEE student branch counselor, and faculty coordinators, my dear students, and most importantly, the headmaster who has given us permission to do this activity, Mrs. Kamalaveni, and my dear school kids, very good morning all of you. Happy morning all of you. Ellarkum good morning.
And now I want to know, take 2-3 minutes because already I spoke, because our doctors are waiting, because their time is very, very precious. With their permission, with Dr. Satish Kumar and Dr. SP Janani's permission, I'll take just 2 minutes time. So the title, now I want to talk about the title: Awareness, Attitude and Actions Related to COVID-19. So kids, நான் just before நான் உங்ககிட்ட பேசின மாதிரி இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா அவேர்னஸ் அண்ட் ஆட்டிடியூட், இது ரெண்டுலையுமே வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அவேர்னஸ் வரும். ஆட்டிடியூட், ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. COVID-19 பாசிட்டிவா இருக்கு, நம்மளதும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஆட்டிடியூடும் பாசிட்டிவா இருந்தா பிளஸ் இன்ட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இட் இஸ் என்ன பிளஸ். உங்களுக்கு நீங்க மேக்ஸ்ல படிக்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், தட் இஸ் பாசிட்டிவ். பிளஸ் இன்ட்டு மைனஸ், உங்களுக்கு ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். Okay, so have a positive attitude, because COVID பாசிட்டிவா இருக்கு, அதனால வந்துட்டு you have a positive attitude, and obviously இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அவேர்னஸும் சேர்ந்ததுன்னா நமக்கு நல்ல ஆக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய செயல்முறைகள் வந்து நல்லபடியா இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நமக்கு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, குப்பை தூக்கிட்டு போய் இந்த மாஸ்க் தூக்கிட்டு போய் ஜெனரல் பிளேஸ்ல போடாம இருக்கிறது, இது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த கோவிட் பத்தியான விஷயங்கள் நல்லா சொல்லி தரது. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோவிட் பத்தி நல்லா தெரிஞ்சுமே ஹேண்ட் வாஷ் பண்றது அண்ட் சேஃபியா இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா எதை பத்தியுமே கண்டுக்கிறது இல்லை, அது வந்தா வரட்டும், பரவாயில்ல, அதுக்கப்புறம் எனக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு நான் பரப்பி விட்டுருவேன், தட் இஸ் ஆல் நெகட்டிவ் ஆட்டிடியூட். வெரி சிம்பிள். ஸோ அவேர்னஸ் அண்ட் ஆட்டிடியூட் ரெண்டுமே இருந்ததுன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ரிலேட்டட் டு கோவிட், திஸ் இஸ் வாட் which I wanted to know, touch upon, and thanks to our today's guests, Dr. P. Satish Kumar, MS Ortho, President Indian Medical Science Medical Association, and to Dr. SP Janani, Assistant Surgeon for to both of them, I must thank on behalf of K.S. Rangasamy College of Technology doctors. Thank you, and over to MOC. I appreciate Dr. Rajshekharan and the department ECE to arrange this kind of program regularly. Thank you. Thank you, sir. Thank you so much, sir, for your kind words. Some people dream of success, while some other people get up every morning and make that happen. Now, I heartily invite such an eminent personality, Dr. K.B. Jayanti, Dean, School of Electrical Science, K.S. Rangasamy College of Technology, to felicitate the gathering. A very good morning to one and all present here. Respected Lion Dr. K.S. Rangasamy, MJF Chairman, Vice Chairman, Thiru R. Srinivasan, our CEO, Dr. K. Tyagaraja, all in their absentia, and our respected and ever supportive principal, Dr. R. Gopalakrishnan, the head of the department, Dr. Kumar, the IEEE coordinator, Dr. Rajasekharan, and the chief guest of today's program, Dr. P. Satish Kumar and Madam Dr. SP Janani, without whom this program would have been impossible today. My hearty welcome and thanks for making this happen today in this school. Actually, we are celebrating this program as a part of EMB Day celebrations, which is EMB is Engineering and Medicine and Biology Society, a society of Institute of Electrical and Electronics Engineers. And this society is known for its contribution to the medical world. And that is why this is actually named as Engineering and Medicine and Biology. And this is the first time this international society is celebrating its day. And I am happy that the IEEE student branch counselor of K.S. Rangasamy College of Technology, Dr. Rajasekharan, and the faculty members have taken this initiative to celebrate this EMB day in the school in Karamakoundam Balayam. And
The children of this school will be really benefited by the inputs we are going to receive from the doctors. குழந்தைங்களா நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் அவங்க பேசுற டாக்டர்ஸ் கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மை special and sincere heartfelt thanks to our principal who made us visit to the school today and distributed the mask amidst his busy schedule. Thank you, sir. And I would like to thank once again the guests of the program, Dr. P. Satish Kumar and Dr. S.P. Janani, for making this event happen, and all the faculty coordinators, the student coordinators, and the student volunteers who were there today, Riaz Khan and Suresh Kumar, for without whom this is unimaginable. Thank you all once again for making this happen, and wishing you all the best in such programs. Thank you. Thank you, ma'am, for your incredible words. Optimism is the faith that leads to achievement. Now, I call upon Mr. Santosh Balaji, second year, to introduce such a great person, Dr. P. Satish Kumar, MS Ortho, President, Indian Medical Association. A cheerful morning to one and all present here. Life is not about finding yourself, it's about creating yourself. Here is Santosh Balaji, Department of Electronics and Communication Engineering. It's such a pleasant morning as we are graced to this occasion. I take this opportunity to put all my gratitude into words. On behalf of everyone gathered here I extended my cordial welcome to our honorable chief guest, President, Indian Medical Science, Dr. P. Satish Kumar, MS Ortho. He is an inspiring and dynamic motivator for youngers. He has completed his MBBS in 1989 and MS Ortho in 1997. Our speaker have been awarded as a best outgoing student of Sri Ramachandra Medical College. In 2002, our speaker joined government duty. He has awarded for a best doctor from district collector in year 2007 and 2015. Currently, he is working as an administrative officer in Government Medical College, Namakkal. We are really thankful to you, sir, for making your presence despite your busy schedule. It's been our pleasure to have you with us, and we look forward to see your presence in upcoming webinar. Thank you, sir. Thank you so much, Santosh Balaji. We believe he could, so he did. Now, I cheerfully invite such a person who has accomplished success and our most valued guest of today's session, Dr. P. Satish Kumar, MS Ortho, President, Indian Medical Association, to acknowledge the gathering with his enlightening words. Hello. Is it audible? Yes, sir. You're audible, Yes, sir. It's audible, sir. Good morning to you all. My name, I'm Dr. Satish Kumar. I'm speaking. Hello, is it audible? Yes, sir. You're completely audible, sir. Good morning to you all. I'm Dr. Satish Kumar, President, Indian Medical Association, Namakkal. என்னை இந்த வெபினாருக்கு அழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு முதலில் என்னோட நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Mrs. Jayanti, the Dean, Dr. C. Rajashekaran, Professor ECE, Mr. Gokila Devi, Assistant Professor, and Dr. Gopalakrishnan, Principal, KSR College. மற்றும் இந்த வெபினாருக்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வெபினார் வந்து கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மாதிரி எனக்கு உங்களோட மேடம் கேட்டாங்க, கோகிலா தேவி மேடம். அவங்க சொன்னது வந்து இப்ப வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல ப்ரோக்ராம் பண்ண போறோம். அவங்களுக்கு வந்துட்டு கோவிட் சம்பந்தப்பட்ட
அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா குழந்தைகளுக்கு நாங்க அதுக்காக தானே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நாங்க மேடத்துக்கிட்ட சொன்னோம். நான் அவங்க சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டேன். இன்னைக்கு பள்ளி குழந்தைகளாகட்டும், இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு அனைவரும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவிட பத்தி தான். ஸோ இன்னைக்கு டாக்டர்ன்ற முறையில இன்னைக்கு 3 ஹெட்டிங்கில் நாங்க பேச போறோம். ஒண்ணு கோவிட பத்தி அவேர்னஸ், ஒண்ணு இன்னொன்னு இந்த ஸ்கூல்ல மொபைல் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும். மூணாவது இன்னைக்கு அடலசன்ட் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அனைத்து ப்ராப்ளங்கள் என்ன அப்படின்ற மாதிரி 3 ஹெட்டிங்ல நான் பேச போறேன். அதாவது நான் வந்து அவேர்னஸ் இன் கோவிட பத்தி பேசணும், மற்றும் ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் லைக் மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், அதனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வருது நான் 2 ஹெட்டிங் பேசுவேன். மற்றபடி அடுத்தாப்புல அடலசன்ட் ஏஜ் குரூப்ல நம்ம மாணவர்கள் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளங்களை பத்தி டாக்டர் ஜனனி அவர்கள் உங்களுக்கு வந்து விரிவாக பேசுவாங்க. ஓகே, முதல்ல நான் உங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் அபவுட் இந்த கோவிட பத்தி கொடுக்குறேன். மேடம் ஷேர் ஆகுதுங்களா? No, sir. Hello? Hello? Yes, sir. Share Sir, out it's that? not. No, sir. Share. Now it is sharing, sir. Minimize பண்ணிக்கிறேன். சின்ன ஓகே, ஒரு ஸ்லைட் மேடம் இஸ் ஷேரபிள். Yes, sir. It is visible, sir. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்களோட சேர்ந்து நாங்க எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்க வந்து எங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கம்யூனிகேட் பண்றதுல நாங்க அப்சர்வ் பண்ணது வந்து இப்ப குழந்தைங்களா இருக்கிறனால அவங்களுக்கு இந்த கோவிட பத்தியான விழிப்புணர்வு கூட்டம் அவங்களுக்கு நடத்துவது அவசியமாகுது. அதனால முதல்ல இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு என்றால் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ்ன்றது நிறைய இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் இருக்கு. இந்த கொரோனா குரூப்லயே நிறைய இருக்கு. அதுல இந்த COVID-19 அப்படின்ற ஸ்ட்ரெயின் தான் நம்மள வந்து மனிதர்களை ஆட்கொண்டு இவ்வளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் கொரோனா வைரஸ் என்பது மனிதர்களிடையே சளி, இருமல், மூச்சு திறனுடைய கூடிய காய்ச்சல் உருவாக்கக்கூடிய வைரஸ் கிருமியாகும். சோ முதல்ல பாதிக்கப்பட்ட நாடுகள், முதல்ல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து சீனா நாட்டுல வூகான் பகுதியில தான் ஃபர்ஸ்ட் தொடங்கிச்சு. அது பேட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. பல இது நிறைய தீசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எது எப்படியோ, ஆனா ஒரு வைரஸ்ன்றது வந்து மனிதனுக்கு வந்து உருமாறுபட்டு அந்த ஒரு வைரஸ் வந்து நேத்து மட்டும் புதுசா உருவாகிறது இல்லை. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக உருமாறிக்கொண்டே வரும். ஜெனட்டிக்லி தே வில் மியூட்டேட். நமக்கு ஒரு இப்ப இருக்கக்கூடிய இந்த வைரஸ் வந்து மியூட் பண்ணி மனிதனா வந்து பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கொண்டிருக்கிறதுனால இப்ப பாதிக்குது. இது நாள் போக இது மியூட் ஆச்சுன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா டிஃபர் ஆச்சுன்னா மனிதர்களை விட்டு விலகக்கூடிய
காலங்களும் வரும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கோசரம் தான் அந்த தடுப்பூசி இப்போ வந்து கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த வைரஸ் வந்து எல்லா நாட்டிலுமே இப்போ வந்து பரவி இருக்கு. ஸோ WHO என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்பட்ட சூழ்நிலை வைத்து உலக சுகாதார நிலை வந்து உலகளவில் அவசர நிலை பிரகடனப்படுத்துது. அதனாலதான் லாக்டவுன் என்டையர் வேர்ல்டு ஃபுல்லா லாக்டவுன் போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் போட்டாங்க, உங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் கட்டாச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் பாடி போச்சு. நம்ம ஆசிரியர்களுக்கும் மாணவ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இரண்டாம் லெவல்ல வந்து வலை வந்துகிட்டு இருக்கு. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா உலகளவைய ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவிலயும் இப்போ வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிட் வந்து 2வது அலை வந்துன்னா மிகப்பெரிய வரும், அதனால என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவசரமா இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கூட நமக்கு கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல எல்லாம் என்ன வேகம் பரவிட்டு வருது. சரி, உலகளவில் ஏன் இந்த பிரகடனம் படுத்துனாங்க அப்படின்னு வந்து பேண்டமிக் அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த பேண்டமிக்னு சொல்ற வார்த்தைகளுக்கு ஏன் வந்துன்னா, வேகமா பரவக்கூடிய இந்த வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பே ஒரு இருமும் போது டக்குன்னு பரவிடும். இல்லைன்னா மத்த டிசீஸ் போல இது பரவறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால ஏற்படும் உயிரிழப்புகள் வந்து இது வந்து ஜாஸ்தி. அதனால இதுதான் இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான், அந்த வேகமா பரவக்கூடிய தன்மையினாலும் அதனால ஏற்படைய உயிரிழப்புனாலதான் இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பேண்டமிக் அப்படின்றது அவசர நிலையை பிரகடனப்படுத்துச்சு. சரி, இந்த நோயின் அறிகுறி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சளி, இருமல், உடல் சோர்வு, மூச்சு திணறக்கூடிய காய்ச்சல், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். இந்த காமன் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா குரூப் மக்களுக்குமே இது இருக்கும். எல்லா விதமான நோய்க்கு வரும். இது வந்து நாள்பட மூச்சு திணறல், மயக்கம் கூட உழுந்து உயிரிழப்புகள் நிறைய உண்டு பண்ணுது. சரி, இந்த நோய் எப்படி பரவுது பாத்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம் கை கழுவுங்க. கைகள் மூலமா மட்டுமே 80%, காற்றின் மூலமா 20% கிருமி பரவும். சோ இது பரவக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா 2 வழிதான். ஒண்ணு, கைகள் மூலமா ஒரு பொருளை ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருப்பாரு, அவர் மூக்கு இது பண்ணிட்டு அப்படியே டேபிள்ல தடவிடுறாரு, அந்த டேபிள் நம்ம தொட்டோம்னா அந்த கிருமி நம்ம கையில பட்டு வரும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த முகக்கவசம் ஏன் அணிய சொல்றாங்க, பேசும்போதோ இருமும் போதோ தும்மும் போதோ பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எச்சில் மேல பட்டுதுன்னா இந்த நோய் உடனடியாக அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வரும். சோ இருமல் தும்மலின் போது நீர்த்தவிளைகள் மூலமாக நேரடியா பரவுது அப்படின்னு கண்டுச்சு. அதுதான் மாஸ்க் போடுங்க, எங்க போனாலும் மாஸ்க் போடுங்க. சரி, எதுக்கு இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் வைக்கிறாங்க? இருமும் போதோ பேசும்போதோ நம்ம வாயில இருந்து வரக்கூடிய இந்த எச்சில் பாத்தீங்கன்னா பக்கத்துல மேல பட்டுடும். சோ இந்த சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது தனி மனிதன் இடைவேளை வேணும்னு நம்ம எங்க பார்த்தாலும், ஏன் அப்பதான் ஒருத்தர் பேசும் பொழுது அந்த எச்சில் ஒருத்தருக்கு மேல படாம இருக்கும். அதுதான் சொல்றாங்க. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இன்டோர் டிரான்ஸ்மிஷன். ஒரு ரூம்குள்ள இருப்போம், ஸ்கூல்ல பசங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, ஒரு மாஸ்க் இல்லாம இருந்தானா பாருங்க, ஒரு ஹை டெபினிஷன் கேமரா, அந்த கேமரா மூலமா எடுக்கப்பட்ட ஒரு படங்கள் இது 2 படங்களும். ஒருத்தர் இருமுனாருன்னா பாருங்க, அவர் வாயில இருந்து எவ்வளவு எச்சில் போகுது, அவர் தண்ணி எல்லாம் துப்புல. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத துளைகளை வந்து ஹை டெபினிஷன் கேமரா மூலமா படம் பிடிக்கப்பட்டது. அதே மாதிரி கைகளை வந்து இன்ஃப்ராரெட் மூலியமா இந்த வைரஸ் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. இதனால இந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, அந்த வெள்ளையா இருக்கிறது தான் மேடம். ஷேர் ஆகுதுங்களா சார்? ஷேர் ஆகுது சார், ஆனா ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகல சார். WHO அந்த ஸ்லைட்ல இருக்கு சார். அப்படியா?
அன்ஷேர் பண்ணிக்கோங்க சார். அன்ஷேர் பண்ணிட்டு ஷேரிங் கொடுக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க சார். ஸ்க்ரீன் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். அது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படியே ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது ஷேர் ஆகும் சார். ஓகே சார், இப்போ ஷேர் ஆகுது சார். ஹலோ, இப்போ ஷேர் ஆகுதுங்களா சார்? எஸ் சார், ஷேர் ஆகுது சார். ஹலோ, எஸ் சார், ஷேர் ஆகுது சார். யூ கேன் கன்டினியூ சார். இப்போ பாருங்க. எஸ், ஓகே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற படம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து தும்முறாரு. இந்த துளைகள்லாம் வந்து நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா அவர் துங்குனா எவ்வளவு தூரத்துக்கு அந்த துளைகள் போகுது. அந்த துளைகள்ல தான் வந்து இந்த எச்சில்ல தான் இந்த வைரஸ் ஒற்றி மற்றவங்களுக்கு போகும். அதனாலதான் மாஸ்க் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. இன்னொரு படம் பாத்தீங்கன்னா கீழே கையில பாருங்க. அந்த கையில வந்து இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி அந்த வைரஸ் கிருமியை காட்டியிருக்காங்க. சோ நம்ம கையில எங்க இருக்குதுன்னு பாருங்க. மெயினா விரல்கள்ல தான் நிறைய இருக்கும். அதனாலதான் விரல் இடுக்குகள் எல்லாம் இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த வைரஸ் பரவக்கூடிய மெயினான மெத்தட். சோ இது ரெண்டு தான் பரவும். சார், இந்த நோயை எப்படி தடுப்பது? பின்வரும் சுகாதார தவறாமல் பின்பற்றலாம். இந்த நோயிலிருந்து நம்ம பாதிக்கலாம். பாத்தீங்கன்னா 4 வகையில வந்து நம்ம பண்ணலாம். ஒண்ணு வந்து சுவாசம் சுகாதாரம், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன். ரெண்டாவது கைய சுகாதாரம், ஹேண்ட் ஹைஜீன். மூணாவது சுற்றுப்புற சுகாதாரம், சர்ஃபேஸ் ஹைஜீன். அடுத்தது விழிப்புணர்வு, அவேர்னஸோட இருந்தோம்னாவே இந்த 4 இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தே ஆகணும். காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து காலகட்டங்களுக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சுவாச சுகாதாரத்தை பத்தி பார்க்கலாம். சுவாச சுகாதாரம் பண்றப்போ ஷேர் ஆலிங் டைரக்டா வீடியோக்கு போகலாம். வெளிப்படலாம். சாரி சார், இது ஷேர் ஆக மாட்டேன். டைரக்டா நான் வீடியோக்கே நான் வந்துடுறேன். வீடியோ ஆன் பண்ணி வீடியோ எடிட் பண்ணிக்கீங்க. Okay, can you hear me sir? Yes sir, you are audible. Okay, சரி. இந்த சுகாதாரம் நம்ம மொத்த பார்த்தீங்கன்னா 3 வகையில இருக்கு. 3 வகையிலையும் சுகாதாரமா இருக்கணும். இருமும் போது, தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை கைக்குட்டை கொண்டோ அல்லது முழங்கை மூடிக்கொண்டோ நம்ம வந்து இருமணும். இருமுறப்போ பக்கத்துல வந்து கண்டிப்பா பார்க்கணும். நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்ல 3 பேர் நீங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க. அப்போ இருமும் போதும் பேசும்போதும் வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். இந்த மாஸ்க் எடுத்துட்டு பேசக்கூடாது. பேசுறேன் வாடா பக்கத்துல வாடா பேசுறேன்னா யாரும் அலோவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணி உட்காருங்க. 2வது வந்து கை சுகாதாரம். கண்டிப்பாக ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்றது வந்து கண்டிப்பா தேவை. இப்போ நான் போற இடத்துக்கெல்லாம் நாங்கெல்லாம் சொல்லுவோம் கை கழுவுங்க அப்படின்னே நாங்க சொல்லிட்டே இருப்போம். ஏன் சொல்றோம் அப்படின்னா மேக்சிமம் நம்ம ஒருத்தர் வந்து ஒரு பேஷண்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்காருன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு
300 முதல் 400 முறை வரை அவருடைய மூக்கு அல்லது வாயை வந்து தன் கையால தொடுவார்கள் என்பது அவர்கள் அறியாமையே அப்படியே தொட்டு இந்த டேபிள்ல வந்து வச்சுடுவாங்க. சோ அதே டேபிள்ல நம்ம போய் தொட்டோம்னா அந்த கிருமி நமக்கு ஒட்டிக்கும். அதனாலதான் அந்த அடிக்கடி இந்த கை கழுவுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார் நான் கை கழுவணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் 10 முதல் 15 முறை கை சோப்பு போட்டு நன்றாக கழுவ வேண்டும். அதுவும் பசங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்க முடிஞ்சதுன்னா உன்னோட அப்பா அம்மாட்ட போய் பேசி ஒரு சோப்பு வாங்கி வச்சுக்கோங்க. உங்க பேக்ல உங்களுக்குன்னு தனிப்பட்ட சோப்பு, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மாஸ்க், டெய்லி அந்த மாஸ்க் நீங்க துவைச்சு போடணும். டெய்லி ஒரு பேக்ல நீங்க ஒரு சோப்பு துண்டு வச்சுக்கோங்க. அந்த சோப்பு துண்டு வச்சுட்டு நீங்க உங்களுக்கு இன்டர்வல் விடும் பொழுதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதோ நீங்க போய் உங்க கைகளை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னாவே போதும், அந்த கிருமிகள் நம்மள விட்டு போயிடும். அடுத்தாப்புல சர்ஃபேஸ் ஹைஜீன். அடுத்தது பாத்தீங்கன்னா, நோயின் அறிகுறி உள்ளவர்கள் வீடுகள் இல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், அலுவலகங்கள், திரையரங்குகள், பேருந்து மற்றும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது இடங்கள் கூடிய அனைத்து இடங்களும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயினா ஒருத்தரும் நம்மள பாத்துக்க கூடியது. நம்ம மெயினா எங்க பாத்துக்குவோம்? பஸ்ல பாத்துக்குவோம். ஒருத்தர் வரை இடிச்சுக்கிட்டு ஏறுவோம். சினிமா தியேட்டருக்கு போனோம்னா அங்கதான் கூட்டம் ஜாஸ்தி. மருத்துவமனைக்கு போனோம்னா அது சொல்லவே வேண்டாம், அங்க ஏற்கனவே கிருமிகள் இருக்கு. அதுலயும் நம்ம போய் அங்க ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு வராசரம். அடுத்தக்கூடிய மெயினா வந்து ஃபங்க்ஷன்ஸ், ஊர்ல நடக்கக்கூடிய தேர் திருவிழாக்கள் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுமே இப்பெல்லாம் மாஸ்க் யாருமே போட்டது இல்லை. அதனால அந்த கூட்டத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணி இருந்துக்கலாம். அடுத்தது வந்து சுற்றுப்புறத்தை வந்து எப்படி வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, லைசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அல்லது சோடியம் ஹைப்போகுளோரைட் அப்படின்னு இருக்கக்கூடிய திரவம் ஒண்ணு இருக்கு, அது வந்து கடைகள்லயே கிடைக்கும். அதை எடுத்து இந்த லைசால வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி, இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு மூடி ஊத்தினா போதும். அதை ஊத்தி நம்ம வீட்டுல நம்ம டோரோட ஹேண்டில்ஸ், நம்ம எங்கெங்கெல்லாம் நிறைய நம்ம பிடிப்போமோ இது எல்லாமே நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய செல்போன்ஸ், டெலிபோன்ஸ், மேக்சிமம் ஒரு பொருளை எதை தொடருமோ அதெல்லாம் வந்து டெய்லி நீங்க வந்து அடிக்கடி சுத்தப்படுறதுக்கு பழகிக்கணும். அது பழகிக்கிட்டீங்கன்னா தான் அந்த சர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். அதே மாதிரி விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும். அதாவது விழிப்புணர்வுனா எப்படி இருக்கணும்? சளி, இருமல், உடல் சோர்வு, மூச்சுத்திறன் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. உடனடியாக நீங்க போய் கன்சல்ட் பண்ணணும். வேற எங்கேயாவது தென்பட்டா நீங்க போய் கடையில போய் மாத்திரை வாங்குவது தயவு செய்து வாங்காதீங்க. நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் பாருங்க. இந்த காய்ச்சல், சளி வந்து பல நோய்க்கு இதே மாதிரி தான் வரும். இந்த நோய்க்கு தெரியாது. சில பேர், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகுறாங்க. பார்த்தா, சார் எனக்கு மூச்சு முட்டுது சார், என்னால மூச்சு விட முடியல அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப கேட்டோம்னா எங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, சார் கடையில போய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னா. கடைக்காரர் வந்து டாக்டர் கிடையாது, அவருக்கு எந்த நோயும் தெரியாது. டாக்டர்களுக்கு இதுக்காக ஸ்பெஷலி ட்ரெயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை வந்து தனிமைப்படுத்திக்கணும். சரி, எனக்கு வந்து நோய் வந்துருச்சு, அப்ப வந்து நான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட தொண்டையில இருக்கக்கூடிய எச்சில் பகுதியை வந்து ஒரு ஸ்டிக் மூலியமா எடுத்து அதை வந்து பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. மெயினா பரிசோதனை பண்றப்போ அதுல வந்து உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் தாக்குதல் இருந்ததுன்னா அதுல வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வரும். அது எங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் இல்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லயும் நமக்கு வந்து மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அந்த மெடிக்கல் காலேஜ்லயே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பிரைவேட்லயும் இருக்கு. அதனால எங்க டெஸ்டிங் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து பரிசோதனை பண்றாங்க. அது பரிசோதனை பண்ணி நம்ம மெடிக்கல் காலேஜ்ல வந்து உடனடியாகவே அடுத்த அன்னைக்கு சாயந்தரமா அல்லது அடுத்த நாள் காலையிலயோ உடனே வந்து நாங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துறோம். சரி, இப்போ வந்து அடுத்தாப்புல நம்ம மெயினா வந்து இருமும் போது காய்ச்சல் தென்பட்டாலும் யாரிடமும் நெருங்கி பழகக்கூடாது. இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, சளி வந்துருச்சுன்னா நம்ம ஆசிரியர்கள்ட்ட நான் கேட்கறது என்னன்னா, மெயினா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து தனிமைப்படுத்திடுங்க. தனிமைப்படுத்துறதுன்னா உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. டெய்லி வந்து செக் பண்ணுங்க. நம்ம வந்து அந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து அழகா
டெஸ்ட் பண்ணி பசங்களை வந்து நீங்க அனுப்பலாம் ஸ்கூலுக்குள்ள, கிளாஸ்க்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு, சளி இருக்கு, இருமுறான் அப்படின்னாவே உடனடியாக இந்த காலகட்டத்துல அதை வந்து COVID-19 நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க அந்த பசங்களை உடனடியாக ஒரு மருத்துவர்கிட்ட அவர்கள் அப்பா அம்மா வர சொல்லி அவங்க கிட்ட சொல்லி பையனை உடனே கொண்டு போய் நீங்க மருத்துவரோட காமிங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்ச்சல் எல்லாம் முடிந்த பிறகு அவனை வந்து ஸ்கூலுக்குள்ள கிளாஸ்க்குள்ள எல்லாத்தோட பழகிறதுக்கு அலோவ் பண்ணணும். இதுதான் மெயினா வந்து. ஸோ எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 104 என்ற அலைபேசியை நீங்க அழைச்சிங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க பக்கத்துல எங்க இருக்கு, நீங்க எங்க போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 104 என்கிற நம்பர் எந்த கைபேசியில இருந்து இருந்தாலும் நீங்க உடனடியாக எடுத்து பேசுவாங்க. ஓகே, அடுத்தாப்புல நான் இது பேச வேண்டியது தடுப்பூசி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலா போற மேக்சிமம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் மெயினா உங்ககிட்ட சில சந்தேக கேள்விகள், ஏன்னா இப்போ வந்து கேள்வி முறையில நான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இது வந்து ஜென்ரலா பப்ளிக் கேட்கக்கூடியது ரிகார்டிங் கோவிட் வேக்சின். சோ இப்போ வந்து கோவிட் வேக்சின் வந்து தடுப்பு முறை அது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியுமா? அது ஷேர் பண்ண முடியுது. ஓகே ஓகே. இப்போ வந்து மெயினா இந்த கோவிட் வேக்சினை பத்தி உங்களுக்கு அப்படி ஜென்ரலா சொல்றேன். கோவிட் வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தடுப்பு முறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கோவிட் வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் பேஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 16ஆம் தேதி நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா டாக்டர்ஸ்க்கும் களப்பணியாளர்கள், அதாவது ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா களப்பணியாளர்களுக்கும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சிட்டோம். 2வது பேஸ்ல வந்து இப்போ வந்து செகண்ட் பேஸ் பீப்புள் வந்து கொடுக்குறோம். அதாவது அபோவ் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து கோமார்பிடிட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி, பிரஷர், இது போன்ற வேற ஏதாவது கேன்சருக்கு வேற ஏதாவது இருக்கு அவங்களுக்கு எல்லாம் 2வது இதா நாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த கோவிட் வேக்சின் வந்து எப்படி சார் தயார் பண்றாங்க அப்படின்னா எத்தனை வகை இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவில வந்து 2 டைப் ஆஃப் கோவிட் வேக்சின் இருக்கு. ஒண்ணு வந்து கோவிஷீல்டு, இன்னொன்னு வந்து கோவேக்சின் அப்படின்னு 2 வகையில கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில. அந்த கோவிஷீல்டும் கோவேக்சினும் ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணோம். ஆனா கோவிஷீல்டு வந்து முதல்ல கண்டுபிடிச்சு இப்போ முதல்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கோவேக்சின் அப்படின்ற ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சு அவங்க இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, வரக்கூடிய கேள்வி என்னன்னா மெயினா வந்து அந்த இப்போ வந்து நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணி கேட்பாங்க, சார் இது மாதிரி நாங்க ஊசி போட்டுக்கலாமா, நாங்க யாரெல்லாம் சார் இந்த கோவிட் வேக்சின் பத்தி ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்போ, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றது ப்ரையாரிட்டி வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்க்கு கொடுப்போம். 2வது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு 2வது வந்து 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, சார் நான் வேக்சின் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்கறேன், கோவிட் வேக்சின் போட்டுக்கணுமா அப்படின்னா. ஆமா, கோவிட் வேக்சின் அது வந்து கம்பல்சரி கிடையாது. இட்ஸ் இஸ் அ வாலண்டரி. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நீங்க போட்டுக்கலாம். நீங்க கம்பல்சரியா போட்டுதான் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு மனசுல இது வந்து காமன் மேன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சார் வேக்சின் போடுறேன்னு சொல்றீங்க, இது வந்து சேஃபா? கண்டிப்பா சேஃபா இருக்குமா? எனக்கு பயம் இல்லாம நான் போட்டுக்கலாம்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்க தமிழ்நாட்டு லெவல்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேல போட்டுட்டோம். ரொம்ப 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 கம்மியான பீப்புளுக்கு மட்டும் தான் ரியாக்ஷன் வந்திருக்கு. அதுவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஊசி போடும் பொழுது நம்ம வந்து பேராசிட்டமால் மாத்திரை வந்து நர்சமெல்லாம் கொடுத்தே அனுப்புவாங்க. ஏன்னா தடுப்பூசி போடுறோம், காய்ச்சல் வந்தா வரலாம். காய்ச்சல் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல போட்ட 3 லட்சம் பேத்துக்குல நாங்க பார்த்தது வந்து 0.007% ரியாக்ஷன் தான் வந்திருக்குது. அந்த ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவரோ, தலைவலி, காய்ச்சல் இது மாதிரி தான் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி என்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து கோவிட் இப்ப வந்து எனக்கு இருக்கு, நான் ஊசி போட்டுக்கலாமா அப்படின்ற
வந்து எனக்கு நேற்று வந்து டாக்டர் பரிசோதனை பண்ணி எனக்கு கோவிட் இருக்கு சார், நான் ஊசி போட்டுக்கலாமான்னு கேட்டாரு ஒருத்தர். அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் வந்து டயக்னோஸ் பண்ணல இருந்து 14 நாட்களுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். யாராவது பாதிச்சிருந்தாங்களோ இல்ல நம்ம வீட்டுல வேற யாராவது பாதிப்பு இருந்தாங்களோ 14 நாட்களுக்கு அப்புறம் வந்து கோவிட் வேக்சினை நீங்க போட்டுக்கலாம். சரி சார், நான் வந்து கோவிட் எனக்கு வந்துட்டு போயிடுச்சு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், நான் போட்டுக்கணுமா அப்படின்னா, ஆமா கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். எஸ், நீங்க வந்து கம்ப்ளீட் ஷெட்யூல், அதாவது ஒரு வேக்சின் வந்து ரெண்டு ஷாட் கொடுப்பாங்க. முதல் நாள் இன்னைக்கு போட்டீங்கன்னா இன்னையில இருந்து 28 நாள் முடிந்த பிறகு அந்த கோவிட் ஷீல்டு வந்து இன்னொரு டோஸ் கொடுக்கணும். 2 டோஸ் முடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளீட் டோஸ் சொல்லுவோம். ஒரு டோஸ் மட்டும் ஊசியை போட்டு எனக்கு வந்து ஒரு ஊசி போட்டுக்கிட்டேன் எனக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். கம்ப்ளீட் 2 ஊசிகள் போட வேண்டும். ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் பூஸ்டர் டோஸ் அப்படின்னு 2 டோஸ். இடைவேளை வந்து 28 நாளுக்கு பிறகு நீங்க போட்டுக்கணும். சார், நான் இப்ப எந்த ஊசி போட்டுக்கணும், நீங்க 2 ஊசி வந்திருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க எந்த ஊசி நான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 ஊசியும் ஒரே மாதிரியான ஊசி தான். பிகாஸ் கம்பெனிஸ் வேற பட்டிருந்தாலும் அதனோட செயல்பாடுகள் ஒன்றுதான். கோவிஷீல்டு, கோவேக்சின் எந்த இதா இருந்தாலும் அது ஒரே ஊசி தான், தாராளமா நீங்க போட்டுக்கலாம். ஆனால் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றதுன்னா, நீங்க இப்போ வந்து கோவிட் வேக்சின் கோவிஷீல்டு அப்படின்ற ஒரு ஊசியை போட்டுக்கிட்டீங்கன்னா 2வது டோஸையும் கோவிஷீல்டே போட்டுக்குங்க. அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றது. ஏன்னா சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது. ஒரு கம்பெனி எந்த கம்பெனி முதல் ஊசி போடுறீங்களோ அதே கம்பெனி ஊசியை நீங்க போட்டுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் வேண்டுகோளா உங்களுக்கு வைக்கிறேன். சரி, இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, சார் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஊசி போடுறீங்க, நீங்க இப்போ நாங்க வந்து திருச்செங்கோடுல இருந்து கிராமத்துக்கு எல்லாம் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் ஊசி போடுறாங்க, அங்கெல்லாம் வந்து இந்த வயல் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வச்சிருக்காங்களா, எங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரத்துல இருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து வச்சிருக்காங்க. அதாவது அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா +2ல இருந்து +8 டிகிரி வரைக்கும் வச்சிருக்கணும் இந்த வயலை. இதே போல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் மருத்துவ ஆரம்ப சுகாதாரத்திலயும் இந்த வேக்சின் இருக்கிறதுனால இந்த ஷீல்டு எங்க இந்த வேக்சின் போடுறாங்களோ தாராளமா நீங்க போட்டுக்கலாம், எந்த விதமான பயமும் இல்லை. சார், வெளிநாட்டுல ஊசி கண்டுபிடிச்சிருக்காங்க சார், அந்த ஊசி நல்ல பவரா இருக்குமா, இல்ல இந்தியாவில கண்டுபிடிச்ச நம்மளது வந்து டூப்ளிகேட்டா இருக்குமா சார், நம்மள பவர்லெஸ்? கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த வேக்சின் கோவேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப தரமானது. நம்ம வந்து ICMR மூலியமா அப்ரூவ்டு பட்டு நம்ம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு வந்து உலக சுகாதாரம் வந்து இதுக்கு முத்திரை கொடுத்து ஆமா இவங்க தரமோட பண்றாங்க. சோ இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து கோவிஷீல்டுகளும் கோவிட் வேக்சினும் தரமானதுதான் அப்படின்றது இருக்கு. சரி, இப்போ வந்து நான் எப்படி சார் ஊசி போட்டுக்கிட்டோம், நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் ஊசி போடணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணனா மட்டுமே நீங்க வந்து கோவிட் வேக்சின் நீங்க எடுத்துக்க முடியும். அதாவது எலிஜிபிள் பெனிஃபிஷரி வர்றவங்க வந்து ஒரு மொபைல் நம்பரு அல்லது ஆதார் கார்டு, அதுக்கு வந்து சில இதுகள்லாம் வச்சிருக்கிறோம். அந்த கார்டை எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஊசி போடுறாங்க. ஆரம்ப சுகாதாரத்துல இருந்து திருச்செங்கோடு GH ஆகட்டும், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க. காலை 9 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த ஊசி போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அங்க போகும் பொழுது நீங்க எடுத்துட்டு போகக்கூடியது மெயினா என்னென்ன நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதோ ஒண்ணு இருந்தா கூட போதும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு, இதுல என்ன பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை வந்து அதுல வந்து பதிவு பண்ணிப்பாங்க. உங்களை பதிவு பண்ண உடனே உங்களோட பதிவு பண்ற அந்த மொபைலுக்கு வந்து ஒரு நம்பர் வரும். இது மாதிரி நீங்க வேக்சின் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு செய்தி வரும். செய்தி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டோஸ் நீங்க எப்ப போடணுன்றதும் அதே செய்தி அந்த மொபைல் நம்பருக்கு உடனே அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால எந்த வேக்சின் சென்டருக்கு போனாலும் நீங்க இந்த ஐடென்டி கார்டை நீங்க எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்ததுன்னா ப்ரிஃபரபிள், ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு இது இருந்ததுன்னா பரவாயில்ல. சரி, இப்ப யாருக்கெல்லாம் இப்ப போட மாட்டாங்க சார் டாக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப வந்து
18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு யாருக்குமே வந்து கோவிஷீல்டு வந்து அவங்க பரிந்துரை பண்ணல, யாருக்குமே போடல. எல்லாமே 18 வயசுக்கு மேல உள்ளவர்கள் மட்டுமே இந்த கோவிஷீல்டு தயவு செய்து நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு இப்ப வந்து அரசாங்கம் வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. சரி, சரி. இப்ப ஊசி போட்டுட்டேன் டாக்டர், இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்ட பிறகு நீங்க அங்க ஒரு 1/2 hourல இருந்து 3/4 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். ஏதாவது உங்க உடல்ல சைடு எஃபெக்ட்ஸ் வருதானா வந்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட்டிங் ஏரியான்னு இருக்கும், அந்த வெயிட்டிங் ஏரியா போடுங்க. நீங்க ஊசி போட்ட பிறகு நீங்க அங்க வெயிட் பண்ணிட்டு வாங்க, புரியுதா? சரி, ஊசி போட்ட பிறகு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம நார்மலி நாங்க வந்து எதிர்பார்க்கணும். என்னன்னா இருமல், மூச்சு விட முடியாது, வாமிட்டிங், நாசியா, டிசி, ஃபீவர், இந்த மாதிரி எல்லாம் வந்துன்னா ஊசி குத்திய இடத்துல வலி, இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாத்துக்குமே வரக்கூடிய இதுதான். இதனால பயப்பட வேண்டாம். இதுதான் சீரியஸா இது வரைக்கும் டெத் ஆனதாக நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்டே கிடையாது. 3 லட்சம் பேருக்கு நம்ம போட்டிருக்கோம், யாருக்கு டெத்து கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து அதாவது போலியனா கூட போட்டுக்கலாம். சோ யாரெல்லாம் போட்டுக்கலாம்? 18 வயசுக்கு மேற்கொண்டவர்கள் அதுகள் அனைத்தும் போட்டுக்கலாம். சரி, யாரு போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, இப்ப அலர்ஜி இருக்கவங்க, சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜி இருக்கவங்க தயவு செய்து போட்டுக்க வேண்டாம். சில பேருக்கு வந்து ப்ளீடிங் டிசார்டர்ஸ், அதாவது ரத்த போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும், அவங்களும் தயவு செய்து போட்டுக்க வேண்டாம். சில பேர் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பிரின் டேப்லெட், ஹிப்பாரின்ல எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அது வந்து நிறுத்தி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஊசி போட்டுக்கலாம். மாதமாக இருக்கக்கூடிய, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஊசியை வந்து கோவேக்சின் வந்து நீங்க தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தாலும் இது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு அலர்ஜி ஆனவங்க வந்து செகண்ட் டோஸ் தயவு செய்து போட்டுக்காதீங்க. அதுவும் நான் உங்களுக்கு வந்து ரெக்ஸ்பெக்ட் இருக்கிறேன். சில பேர் வந்து நான் நிறைய ஆன்டிபாடிஸ், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்மா தெரப்பி, பெரிய பெரிய மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. அவங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க அதே போல 2வதாக உங்களுக்கு இப்போ ரன்னிங்ல ஃபீவர், உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து எடுக்க வேண்டாம் அப்படின்றத மட்டும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோவிட் வேக்சின்ல இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை உங்களுக்கு நான் போக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த கோவிட் வேக்சின் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது குழந்தைகளா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? Any doubts in the games? Any doubts in the games? சார் வணக்கங்க சார். சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க சார். ஒரு 10 years ஆயிடுச்சுங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க சார், பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவருக்கு பண்ணலாமாங்க சார் கோவிட்? இப்போ ஒரு 17 சார் ஏஜ். ஓகே, அவர் வந்து இது ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரா? எடுத்துட்டு இருக்காருங்க சார். அப்பனா நீங்க பக்கத்துல டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஹெப்பாரின் மாத்திரையோ அல்லது இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை வந்து ஒரு 4 நாளைக்கு நிறுத்திடுமா? நிறுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் நீங்க வேக்சின் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்க சார். இப்போ எனக்குங்க சார் இப்போ சுகர், பிரஷர், தைராய்டு அண்ட் கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குங்க சார்.
சோ இப்ப நான் எடுத்துக்கலாமா அந்த ஓகே, வேக்சின்? தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். நான் வந்து நியரர் உங்களுக்கு 58 ஒரு ஆகுது ஃபார்ம் சார். கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஒன்னு கொடுப்பாங்கம்மா. அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஓகே சார். நன்றிங்க சார். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா டாக்டர் ஜனனி இருக்காங்க. ஜனனி வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப்ல அவங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி இந்த பசங்களுக்காக பேசுவாங்க. டாக்டர் ஜனனி. Yes, sir, we will introduce her, sir, surely, sir. Thank you so much, sir, for the marvelous session and technological webinar session. The most beautiful thing a woman can wear is confidence. Now, I call upon Rajlakshmi Iyer, second year, to introduce the eminent personality, Dr. S.P. Janani, MBBS, Assistant Surgeon, to acknowledge the gathering. Welcoming someone with a saint heart is a blissful blessing. A very good morning to everyone. This is Raj Lakshmi from EC Department of second year. Today, I take this blissful opportunity to welcome our marvelous speaker, Dr. S.P. Janani. She has acquired MBBS from SRM University. Currently, she is working as assistant surgeon in Alampati PHC, Mohanur block. We are really thankful for your presence. Despite having your workload, you gave us your valuable time. It's been a pleasure to have you with us, ma'am, and we look forward to see your presence in the upcoming webinars. Good morning. Is it audible? Yes, ma'am. You are audible, ma'am. Okay. Good morning, everyone. Myself, Dr. Jani, Assistant Surgeon. I'm working in Alampati PHC. Here, I am going to talk about health and nutrition, adolescence health, வளர் இளம் பருவத்தினர், adolescence groupனு சொல்ற உங்களுக்கு 10 to 19 years of age group. I'm going to talk about என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஏஜ் குரூப்ல நீங்க ஃபேஸ் பண்ற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வயலன்ஸ் அந்த இதை பத்தி எல்லாமே டீடைல்ஸா பேச போறோம். Slide, please. Slide, please, sir. Ma'am, I think your audio is not clear. Is it audible now? Yes, ma'am. It is audible, ma'am. Yeah, okay. Sir. Sir, slide, sir, please, Satish. Sharing is enabled, ma'am. You can share your screen. Yeah, okay.
adolescents health. Is it audible now? Yes, ma'am, you're audible, ma'am. உலக சுகாதார அமைப்பு வந்து அடலசன்ட் குரூப், அதாவது வளர் இளம் பருவத்தினர் என்று கூறக்கூடிய வயது வந்து 10 to 19 வயது, அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே. அடலசன்ட் குரூப் நீங்க எல்லாருமே வந்து உடல் வலிமை மன தைரியம் இருந்தால்தான் நீங்க தான் வந்து இந்தியாவின் ஃபியூச்சர் தூண்கள்னு சொல்லுவாங்க. அதனால the health status, உங்களோட ஸ்டேட்டஸ் தான் வந்து determines the future. உங்களோட ஃபியூச்சர் ஹெல்த்தையுமே இப்ப இந்த கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் டிட்டர்மைன் பண்ணும். நம்மளுக்கு இப்ப எல்டர்லி ஆனா தெரியாது, ஏன்னா இப்போ பெருசாகி 30-40 above வர ஏஜஸ், அப்போ அந்த ஏஜ்ல வர டிசீஸ்க்கெல்லாம் காரணம் வந்து இப்போ நம்ம கரெக்டா நியூட்ரிஷன் இன்டேக் எடுத்துக்காதது தான் மெயின் ரீசனா இருக்கும். அதுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம நியூட்ரிஷன் கரெக்டா சத்தா எடுத்துட்டோம்னா அந்த இது பின்னாடி இந்த பிரச்சனை வராதுங்க. அதனால ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா நம்ம புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கணும். அந்த இது எடுத்துக்காம போனா நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். இதனால வந்து நிறைய பிரச்சனை வருங்க. இப்போ இந்த ஏஜ் குரூப் 10 to 19 years of ஏஜ் குரூப்ல தான் நம்ம 50% ஆஃப் அடல்ட் வெயிட் கெயின் ஆகும் அண்ட் 20% ஆஃப் உங்களோட ஹைட், அடல்ட் ஹைட் எல்லாமே இருக்கும். 50% ஆஃப் ஸ்கெலிட்டல் போன் அண்ட் போன் மாஸ், இது எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த ஏஜ் குரூப்ல தான் நம்மளுக்கு நல்லா எந்த அளவுக்கு இன்டேக் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இதா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஷண்டிங், அந்த மாதிரி க்ரோத் இல்லாம இருக்கிறது, மசில் வேஸ்டிங் அந்த மாதிரி இருக்கிறது நிறைய ப்ராப்ளம் வரும். ஊட்டச்சத்து குறைபாடு இதனால வர பிரச்சனை வந்து என்னன்னா டிசீனஸ், டயர்டா ஃபீல் பண்றது, புவர் கான்சென்ட்ரேஷன், ஸ்டடீஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் ஒழுங்கா பண்ண முடியாம இருக்கிறது, அதனால ட்ரை ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் தின் அண்ட் சாஃப்ட் நெயில்ஸ் எல்லாம் வந்து தின்னா பிரேக் ஆகுற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வீக் இம்யூன் சிஸ்டம், அடிக்கடி எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபீவர், காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா இந்த மாதிரி இது அடிக்கடி வருங்க. அதனால கான்சிக்வன்ஸ், பக்க விளைவு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சா அது என்னென்ன இது பண்ணுவோம்னா இம்பேர்ட் மெமரி லாஸ் இதெல்லாம் வரும். கான்சென்ட்ரேட், படிக்கிறதுல படிச்சா ஞாபகம் இல்லாம இருக்கிறது, படிச்சது ஃபுல்லா மறந்து போறது, இதனால வந்து என்ன ஸ்கூல் இது ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாம ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்ல இதெல்லாம் பண்ற முடியாத மாதிரி போயிடும். இதுக்கு ப்ராப்பர் ஃபுட் நியூட்ரிஷன் எடுத்துட்டாலே போதும். அடுத்தது வந்து அனீமியா, ரத்தச்சோகை பத்தி பேச போறோம். இந்த ரத்தச்சோகைனா என்னன்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கிறது தான். இது வந்து இந்த ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்துல ஆக்சிஜன் டு எல்லா செல்களுக்கும், லங்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை பண்றது. இந்த ஹீமோகுளோபின் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அயன் டேக், இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் இது நல்ல ரத்தம் ஹீமோகுளோபின் இதாகும். அது இல்லாம அட்லசன்ஸ் ஏஜ் குரூப்ல ரத்த லெவல் வந்து லெஸ் தென் 12 இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். இது வந்து எதனால ரத்த குறைபாடுகள் வரும் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் அயன் டேக், ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், வெளிப்புறத்தில் மலம் கழித்தல் அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் லாஸ் ஆஃப் பிளட் த்ரூ வென்ட்ரல் ப்ளீடிங், அப்புறம் ஃப்ரீக்வென்ட் எபிசோட்ஸ் ஆஃப் மலேரியா, காய்ச்சல். இந்த சயின்ஸ் அண்ட்
இதோட ரத்த சோகையினோட அறிகுறிகள் வந்து என்னன்னா வீக்னஸ், உடம்பு டயர்டா ஃபீல் பண்றது, அப்புறம் அப்புறம் மூச்சு திணறல் வர்றது, பேல் ஸ்கின்ஸ், நல்லா பார்த்தாவே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஸ்கின் எல்லாமே பார்த்தா வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் அப்படைட், பசியின்மை இருக்கும். அதனால சாப்பிட்றது நல்லா ஒழுங்கா சாப்பிட முடியாது. கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், கை கால்கள் எல்லாம் நல்லா சில்லுன்னு எப்பயும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்ப அனீமியாவை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா அயன் ரிச் ஃபுட்ஸ். இப்போ நீங்க வந்து நான் வெஜிடேரியன்னா நீங்க சிக்கன், எக்ஸ் அது மாதிரி எல்லாம் நிறைய நல்லா சாப்பிடலாம். இதனால வந்துட்டு ரத்தம் ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன், இது வந்து டேப்லெட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கணும். இந்த சப்போஸ் எடுத்துக்கும் போது சாப்பாட்டுக்கு 1/2 an hour அப்புறம் எடுத்துக்கணும். கேப் அட்லீஸ்ட் 30 minutes இருக்கணும். அதே மாதிரி இந்த டேப்லெட் எடுத்துக்கும் போது காஃபி அல்லது டீ அது மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பர்சனல் ஹைஜீன் இதெல்லாமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் வெளியே போகும்போது எல்லா செப்பல் வந்து ஸ்லிப்பர்ஸ் கரெக்டா போட்டுட்டு இது பண்றது. அப்புறம் மஸ்கிட்டோ இதெல்லாம் நிறைய இருக்கும். அதனால மலேரியா அந்த மாதிரி ஃபீவர்ஸ் எல்லாம் நிறைய வரும். இதனால வந்துட்டு உடம்பு அடிக்கடி சரியில்லாம போறதுனால அனீமியா இதுவும் ஒரு காசஸா இருக்கும். லைஃப் ஸ்டைல் ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல அன்ஹெல்தி டயட். இந்த காலத்துல ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய ஜங்க்ஸ், சாக்லேட்ஸ், சிப்ஸ், நூடுல்ஸ் அது மாதிரி சாப்பிட்றதுனால அன்ஹெல்தி டயட். இதெல்லாம் வந்து கேலரிஸ் வந்து நிறைய எம்டி கேலரிஸ் தான் நிறைய இருக்குமோ தவிர்த்து இதுல வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ எதுவுமே இல்லாம இருக்கும். அதனால வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்படி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா இதனால வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்ற மாதிரி ஒபிசிட்டி, உடல் பருமன், ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை அளவு, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே வந்துடும். அப்புறம் ஹார்ட் டிசீஸ் இதே ப்ராப்ளமும் நிறைய வர சான்சஸ் இருக்கு. Mental health problems are one of the most neglected issues among adolescents. Depression is the most common. இப்போ ஸ்கூல் கோயிங் இதுல வந்து டிப்ரெஷன்ஸ் வந்து ஏஜ் ஆஃப் 14 வயசுலயே வந்துட்டு மென்டல் ப்ராப்ளம்ஸ் லைக் டிப்ரெஷன் அதெல்லாம் வர்றதுனால இது வந்து வெளியே தெரியாமலே போயிடுது. அதனால ட்ரீட் பண்ண தெரியாமலே போயிடுது. இதுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் எக்ஸசைஸ், யோகா, டான்ஸ் இது எல்லாமே, ஃபுட்பால் அண்ட் இதெல்லாமே சப்போர்ட் growth ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். இத மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மெனி adolescent கேர்ள்ஸ், இப்போ இந்த ஏஜ் குரூப்ல இருக்க கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் வந்து அவுட்டோர் கேம்ஸ் அது மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. ஏன்னா வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு வெளியே அனுப்பிச்சு விளையாடுறதுக்கு இப்படி நிறைய இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். Accident and violence. In 77.5% of adolescent group தான் are risky behaviors. இந்த ஏஜ் குரூப் தான் வந்து எப்படி ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம
ரிஸ்கி டெத் நிறைய இது மாதிரி வர மாதிரி ஆகும். சைல்ட் அபியூஸ் அண்ட் வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது வார்த்தைகளாலவோ இல்ல ஃபீல் அசைம் ஆடும் இந்த ஏஜ் குரூப்ல வந்து மோர் காமன். அதை வந்து நம்ம எம்பவர் பண்ணி நல்லா வரணும் அப்படிங்கும்போது நம்ம வி கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி அந்த ப்ராப்ளம் வரும்போது or you can contact child line help number 1098. இது வந்து 24/7 or 360 days a year ஃபுல்லா எப்பவுமே இந்த நம்பர் இருக்கும். இதுல நீங்க சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம் ஏதாவது வார்த்தைகளாலவோ இல்ல பிசிக்கல் ஏதாவது வார்த்தையாலவோ யாராவது அபியூஸ் பண்ற மாதிரி பார்த்தா இல்ல நீங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். In 1/3 of adolescent girls in the age group of physical or emotional or abused by their friends or even. Next, we will talk about reproductive and sexual health. Adolescents have diverse sexual and reproductive health problems. In the age group, in India, 90% of girls and 35% of boys had comprehensive knowledge about the awareness regarding students is low in audible. Hello, Janani. Audible. Hello, Janani. Sir. ஸ்கிரீன் பார்த்து பேச வேண்டாம்ப்பா, நீ அப்படியே நீ பிரசன்டேஷன் அப்படியே பண்ணிட்டே போடு. ஸ்கிரீன் இஸ் நாட் வரமாட்டேங்குது, அப்படியே ஓரலாவே நீ பேசிட்ட. சரி, ஓகே ஓகேங்க சார். Girls among menstruation மாதவிடாய் மறுசுழற்சின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நார்மல் வந்து இயர்லி மந்த்லி 28 மந்த்லி ஒன்ஸ் இது மாதவிடாய் மறுசுழற்சின்னு சொல்றாங்க.
இது பிளஸ் ஆர் மைனஸ் 7 days 21 days ஆர் 35 days ஆகும்போது இது நார்மல் தான். இது ஒன்றும் பெரிய இதா கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. இர்ரெகுலர் சைக்கிள்ஸா இருந்துச்சுன்னா irregular cycles for more than 3 months அப்படின்னா அது ஏமனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமனோரியா இந்த பீரியட்ல வந்து இந்த irregular periods can cause PCOS polycystic ovarian syndrome அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து so Dr. Janani? Sir? Yes, ma'am. It's audible, ma'am. You just go through பண்ணுங்க அப்படியே. சரி ஓகே. இந்த டைம்ல லோவர் அப்டாமினல் பெயின் இதெல்லாம் காமன் தான். இந்த பெயின் வந்து by taking hot water or hot drinks and the antispasmodic medicines like tablets எல்லாம் போட்டுட்டா இது சரியாயிடும். இது ஒன்றும் இந்த டைம்ல நியூட்ரிஷனல் இது வந்து பிளட் ட்ராப்ஸ் இருக்கிறதுனால நல்ல நியூட்ரிஷனலான ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அது during the menstrual period you can frequent padded change பண்ணிட்டே இருக்கணும். or ரொம்ப நேரம் லாங் டைம் ஸ்டேங்கிறதுனால வெட்டா இருந்துச்சுன்னா ஸ்கின் இரிட்டேஷன் அது வந்து இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இன்னும் டிஸ்சார்ஜ் அது மாதிரி எல்லாம் காமனா அது என்ன discharges from white or in the color. Dr. Janani? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. போதும் கட் பண்ணிடாங்க. உனக்கு கிளியராவே வரல. ஓகே ரொம்ப கிளியர் ரொம்ப வேவா இருக்குடா. அப்புறம் பாத்துக்கிறேன். சார் டாக்டர் சதீஷ் குமார் நீங்க கன்க்ளூட் பண்ணிடுறீங்களா டாக்டர் செஷனை? ஓகே மேடம். ஓகே நோ ப்ராப்ளம் மேடம். அவங்க இது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்ருக்கு மேடம். ரொம்ப அவங்க விட்டு அதான் வருது. சார் ரொம்ப பிரேக் ஆகுது. கரெக்ட் தான் சார். நீங்க ஜஸ்ட் செஷன் ஏன்னா இப்ப பசங்க ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படினா இப்ப கேட்க சொல்லட்டுமாங்க சார்? தாராளமா கேட்க சொல்லுங்கம்மா.
ஓகேங்க சார். ரகுவரன் ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चंस கேக்குறாங்கன்னா கொஞ்சம் கேட்க சொல்லுங்க ரகு. ஏதாவது क्वेश्चंस கேக்குறாங்களான்னு கேட்டது சொல்லுங்க. இல்ல அப்படினா ப்ரோசீட் பண்ணலாம் நம்ம. ஓகே மேம். Now the platform is open for queries. Participants can unmute themselves and ask their questions to the chief guest. ரிகார்டிங் கோவிட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கேளுங்க. இப்ப மெயினா வந்து இந்த வேக்சின் பத்தி தான் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். போடலாமா வேண்டாமா என்னன்னு உங்களுக்கு இருந்தனா தாராளமா கேட்டுக்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ வேக்சின் போட்டதுக்கு அப்புறமும் கொரோனா அஃபெக்ட் ஆகுதுன்னு என்ன சார் பண்றது? இல்ல இப்பதான் ட்ரையல் ஃபேஸ் 2 போயிருக்கு. ஃபேஸ் 2 இப்பதான் போயிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு உண்டான ஆத்தென்டிக் இது ரிப்போர்ட் இன்னும் வரல. இது வரைக்கும் வந்து ரிப்போர்ட் ஆன மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால அது வேணா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் 28 நாளுக்கு அப்புறம் செகண்ட் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம பாடியில வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் 3 வீக்ஸ், மினிமம் 3 வீக்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாடி வந்து இம்யூன் ஆகும். இந்த செகண்ட் வேவ் வந்து நம்ம வேகமா அந்த இம்யூனைசேஷன் பண்றதுக்கு காரணமும் இதுதான். சீக்கிரமாக பாடியில வந்து இம்யூனைசேஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்றோம். ஸோ இட் வில் டேக் another 3 வீக்ஸ். ரெண்டாவது டோஸ் எடுத்ததுக்கு பிறகுதான் 3 வாரத்துக்கு பிறகுதான் நம்ம உடம்புலயே வந்து இம்யூனி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம உண்டு பண்ணும். அதுக்கு நடுவுல வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். No questions from here, sir. Is any participants in online? You can raise your questions. I think the students are filled with their knowledge, sir, that you have given. Thank you so much for clarifying our doubts. No matter what language we speak, a kind and smiling thank you always speaks to everyone's heart. Now, I kindly invite Ms. Anu Sodeshwari, KS Rangasamy College of Technology, to propose the vote of thanks. Thankfulness is the quickest path of joy. I deem it as a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. First, I thank by giving glory to the Almighty for making today's occasion a resounding success. We are grateful to thank Lion Dr. K.S. Rangasamy, MJF, Founder Chairman of K.S. Rangasamy College of Technology, Vice Chairman Mr. R. Srinivasan, our motivating Chief Executive Officer Dr. K. Tyagaraja in their absence here. I further extend my warm gratitude to our chief guest of today, Dr. P. Satish Kumar, MS Ortho, and Dr. S.P. Janani, MBBS, Assistant Surgeon, for their presence and enlightenment. We take pleasure in thanking a dynamic principal of K.S. Rangasamy College of Technology, Dr. R. Gopalakrishnan, for lending us this opportunity. Also, I extend my gratitude to the most supportive Dean, Dr. K.V. Jayanti, School of Electrical Science, K.S. Rangasamy College of Technology. Mrs. Kamala Veni, Headmaster, Government High School, Karmakaundapalayam. Head of the department, Dr. P. Kumar, and IEEE Student Branch Counselor, Professor Dr. C. Rajashekharan.
IEEE faculty coordinators, student coordinators, faculty members, and students present here. Last but not the least, I thank the spectators present here for their attention and making this occasion a great success. Thank you one and all. Thank you so much, Anu. The session is officially ended. Thank you so much for joining. Yeah, you can. Have you taken a screenshot? அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. Yes, ma'am. Yes, Okay, ma'am. ma'am. I've taken Okay, the okay, screenshot, ma'am. okay, okay. You can end a final note with thanking the students and the madam of the school. I thank you everyone who have attended this webinar, students and all the respected teachers. Thank you so much for associating with us. Thank you so much.